அப்புறம் நியூஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்னு ஒரு சேனல் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ கடந்த ஒரு வருஷமாக நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு நம்ம கொடுக்கறது இல்லை. இதுக்கு பின்னாடி பெரிய எக்ஸல் கேல்குலேஷன் இருக்குது. ஸோ அந்த கேல்குலேஷன் படி தான் எந்த ஸ்டாக் பர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த ஸ்டாக்கை மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ வேணும்னா உங்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது தீபக் ரவிச்சந்திரன், ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்லேருந்து. ஸோ ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஒரு 2 மாதம் முன்னாடி ஒரு கொச்சின் ஷிப்யார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக் கொடுத்துருந்தோம். அது வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. அது எவ்வளோ அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருதுன்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துடலாம், ஒரு ரிவ்யூ மாதிரி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வந்து இன்றைக்கி வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ் அப்படின்னு தமிழில் நம்மளுக்கு ஒரு சேனல் இருக்குது. ஒரு 100 சப்ஸ்கிரைபர் இருக்கிறதால காட்ட மாட்டேங்குதுங்க. சரி, ஓகே, பரவாயில்ல. கொச்சின் ஷிப்யார்ட் இன் தமிழ்னு கொடுத்தா வருதான்னு பார்ப்போம். கடல்லே இல்லைன்னு சொல்லிடுச்சு, என்ன பண்ணுறது. ஓகே, ஒன்றும் அவ்வளோ ஃபேமஸ் இல்லைல்ல. ஓகே, எஸ், கொச்சின் ஷிப்யார்ட் தமிழ்னு கொடுத்துருக்கேன். அப்போயே அது வருதான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். பரவாயில்லைங்க, ஒரு 4வது 5வது வீடியோவில் வந்துடுச்சு. ஸோ இதுதான் நம்ம சேனலு, ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ் தமிழ். ஸோ இங்கிலீஷ்லேயும் ஒரு சேனல் இருக்குது, தமிழ்லேயும் ஒரு சேனல் இருக்குது. ஸோ பிகினர்ன்றதால இப்போ தான் நம்ம சேனல்ஸ் எல்லாமே ஒன்றா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குது டோட்டலாக. ஸோ இந்த ஆடை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டேன். இது என்னென்னா ப்ரூஃப் மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஏன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றது நீங்கள் முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதால் தான் டைரெக்டாக இதுக்குள்ளே வரேன். ஆக்சுவலாக நியூஸ் மாதிரி வந்து நல்ல நியூஸ் வந்திருந்ததால் இந்த ஸ்டாக்கை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக S1100. ஸோ இந்த டைமில் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன், ஒரு கரெக்ஷன் வரும்போது இதை போய் பை பண்ணுங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். எப்போ ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன்னா 2 months பிஃபோர். ஓகேங்களா. ஸோ இட் குட் பி 2 months பிஃபோர் அப்படின்னு வரும்போது இட் குட் பி 8 weeks ஆகிருக்கும். கரெக்டாக. சரி, இப்போ நம்ம செக் பண்ணிடலாம் இந்த ஸ்டாக் எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணியிருக்குதுன்னு. ஸோ நான் கொடுத்த வேல்யூ உங்களுக்கு தெரியும், நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்தோம். ஸோ அது வந்து என்னென்னா 1100. கரெக்டாக. ஸோ 1100னா இட் குட் பி இயர். இங்கே வருதா இல்லை இங்கே வருதா? யா, இங்கே வருது. ஓகே, ஸோ இங்கேருந்து நான் அப்படியே ட்ராக் பண்ணுறேன் எவ்வளோ பர்சன்டேஜ் அது ஏறி இருக்குன்னு பாருங்கள். எஸ், மேக்ஸிமம். ஸோ மேக்ஸிமம் அதோட லெவல் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து 167%. எத்தனை மந்தில்? 2 மந்தில். ஓகேங்களா. ஸோ எங்கே போட்டிங்கனாலும் உங்களுக்கு இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்காது. எஸ்பெஷலி இந்த ஷேர் மார்க்கெட்டில் மட்டும்தான் இது எல்லாமே நடக்கும். ஓகேங்களா. ஆனால் த ஒன்லி திங் வி ஹாவ் டு நோ வாட் ஸ்டாக் வி ஹாவ் டு இன்வெஸ்ட். அதுக்கப்புறம் ஏன் அதை இன்வெஸ்ட் பண்ணுறோம். இன்னொன்று, நீங்கள் பிக் பண்ணுற மாதிரி உங்கள் நாலேஜை வளர்த்துக்கோங்க. ஷேர் மார்க்கெட்டில் உங்களோட செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்ககிட்டயும் ரெக்கமெண்ட் பண்ணி கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த மாதிரி ஸ்டாக்கில். நம்ம சேனல்லையும் முடிஞ்சால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் கொடுக்கறதில்ல. மேபி 1 week ஒரு வீடியோன்றதை அப்லோட் பண்ணுவோம். அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு, நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். தேங்க்யூ.